கண்களோடும் தலைவிரி கோலத்தோடும் ஒரு பெண் வந்து நிற்கிறாள். என்ன துன்பமோ தெரியவில்லை, கேட்டாயா? கேட்டேன் மன்னவா, அதை பற்றி உங்களுடன் தான் கூற வேண்டும் என்று சொல்கிறாள். அவள் உங்களுடன் நீதி கேட்டு வந்திருப்பதாக தெரிகிறது மன்னா. சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. இளங்கோடி போன்ற பெண்ணே, நீ யார்? அழுந்த கண்களோடும் தரைவிரி கோலத்தோடும் எம்மை காண வந்த காரணம் என்ன? உனக்கு என்ன வேண்டும்? ஆராயாது நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் வியக்கும்படி ஒரு புறாவுக்காக தனது உடலியே தந்த சிபி மன்னனை பற்றி நீ வைவாயா? பசை கூறிய சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரில் பழையிலா சிற்பனையுடைய மாசாதுவான் என்பவரின் மகனாகிய கோவலன் என்பவரின் மனைவி நான். எனது பெயர் கண்ணகி. ஓ, இப்போது புரிகிறது. அந்த கல்வன் கோவாலினின் மனைவியா நீ? போதும் மன்னா, போதும். அவனை அநியாயமாக கொன்று விட்டாயே, நீ செஞ்சது நியாயமா? பெண்ணே, போதும் நிறுத்து. கல்வனை கொல்வது கொடுங்கோளாறென்று அதே ஏற்புடையது, அதே அறநெறியும் ஆகும். இதை அனைவருக்கும் அறிந்து கொள்வார்களே, உனக்கு என்ன தெரியாதா? அறநெறி தவறிய மன்னனே, தவறித்தவர்களை தண்டித்தல் அறம் என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல என் கணவன் கல்வன் என்னை அவனிடம் இருந்த அரசிற்குரிய சிலம்பென்ற அச்சிலம்பு என்னுடையது. என்னுடைய கால் சிலம்பின் பரல் மாணிக்க கற்களால் ஆனது. பெண்ணே, நீ சொல்வது உண்மை என்று. அரசர்க்குரிய சிலம்பே மாணிக்க முத்துக்களால் ஆனது. ஆன்றோ நிறைந்த அவதனிலே அனைவருக்கும் உண்மையை உணர்த்துகிறேன். யார் அங்கே? கோவாலிருந்து கைப்பற்றிய சிலம்பை இங்கு கொண்டு வா. சிலம்பை பெற்ற மன்னர் அதை கண்ணகியிடம் கொடுக்கிறார். பெண்ணே, இதோ உன் கணவன் கோவாலிருந்து கைப்பற்றிய சிலம்பு. நீதி தவறாதவன் என்று போற்றப்படும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொன்றது உன் அறநெறிக்கு இழுக்கு என்று இதோ நிரூபிக்கிறேன். இங்கே பார். மாணிக்க கல் ஒன்று அரசனின் முகத்தில் பட்டு தெரித்து விழுகிறது. தவறளித்து விட்டேனே, பிறர் சொல் கேட்டு பெரும்பிழை செய்தேனே. யானோ அரசன், யானோ கல்வன், என் குலத்தில் எவரும் செய்யாத பழி சொல்லுக்கு ஆளாகிவிட்டேனே. இனிமேலும் வெண்கொற்றா குடை எதற்கு, செங்கோல் தான் எதற்கு? என் வாழ்நாள் இன்றோடு முடிவடைகிறது.